டாக்டர் வணக்கம். வணக்கம். பெண்களுக்கு வந்து சிசேரியன் வந்து இன்னைக்கு நெறைய ஆகுது. சிசேரியன் அப்போ நீங்க அனஸ்தீசியா குடுப்பீங்க இல்லையா? முதுகு தண்டுல குடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதுக்கு நெறைய பேர் வந்து அப்புறம் எனக்கு முதுகு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் பயப்பர் போட்டு, ஆமா. அது போல பண்ணுனா முதுகு வலி வருமா டாக்டர்? ஏன் அப்படி முதுகு தண்டுல போய் ஏன் அதுல? இல்ல ஒரு சில இப்போ ஆப்பரேஷன் பொறுத்தவரைக்கும் அனஸ்தீசியா வந்து 2 விதமா குடுக்குறாங்க. ம், ஆ சர்ஜரி பொறுத்து ஃபுல்லாவே அனஸ்தீசியா குடுக்குறாங்க. ஃபுல் பாடி அனஸ்தீசியா தேவைப்படுற சர்ஜரிஸ் இருக்கு. ம். நேவலு கீழ, அம்பலிக்ஸ்க்கு கீழ, தொப்புளுக்கு கீழ உள்ள சர்ஜரிஸ்க்கு ஆ, அந்த ஸ்பைனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ, அத போட்டும் அனஸ்தீசியா குடுக்கலாம். ஆ. இந்த மாரி ஸ்பைனல் போட்டு குடுக்குறதுல அந்த லோவர் பார்ட்டோட பாடி மட்டும் அது மரத்து போயிடுங்க. ஆப்பரேஷன் பண்ணலாம். வலி ஒண்ணும் இருக்காது. ஓ! வேறஸ் இப்போ சிசேரியன்ங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஸோ தொப்புளுக்கு கீழ நடக்க ஆமாங்க. முடியும் அதனால விஷயம் அது வந்து அப்படிங்கிறப்போ ஸ்பைனல் மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. பின்னாடி இன்ஜெக்ஷன் போட்டோம்னா, அது வந்து முதுகு வலி வந்துருமோ அப்படின்னு. ஸோ ம். அந்த மாரி பயப்படவே வேண்டியது ஆமா. இல்லைங்க. பயப்படுறது உண்டு. ஆமாங்க. என்னன்னா நம்மளுடைய ஹியூமன் டெண்டன்சி என்னன்னா, ஒரு ப்ரொசீஜரோ, ஒரு ஆப்பரேஷனோ பண்ணிட்டா, அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாமே அதனால தான் வருது அப்படின்னு ஒரு ஃபீலிங். ம். ஒரு மிஸ்கன்செப்ஷன். அது கரெக்ட்டுங்க. அந்த அதனால தான் வந்து ஃபீல் பண்றாங்க ஒழிய, இத நம்ம யூஸ் பண்றது அந்த ஸ்பைனல் போடுறதுக்கு யூஸ் பண்ற அந்த நீடில் வந்து ரொம்ப தின். நம்ம போடுற நார்மலா போடுற நீடில விட பல ம். மடங்கு ரொம்ப சின்னது. ம். அதுல போடுற ஒரு இன்ஜெக்ஷன்னால லைஃப் லாங் பேக் பெயின் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் தாங்க. ம். அடுத்தது ஸ்பைன் சர்ஜரியே பண்றாங்க. ஆ, ஆ, ஸோ அந்த மாரி உள்ளவங்களுக்கு வந்து ஆ. என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி வலி இருக்குன்னா, அப்ப அவங்களுக்கு லைஃப் லாங்ல அப்ப வலி இருக்கணும். ஆப்பரேஷனே பண்றாங்க ஸ்பைனல் கார்ட்ல. ஸோ ஆமாங்க. அந்த மாரி உள்ளவங்களுக்கு லைஃப் லாங்கே இருக்கணும். ஸோ ம். இது வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுனால கண்டிப்பா லைஃப் லாங் பெயின் வருங்கிற இல்ல. ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மேபி ஒரு 1 டே இருக்கலாம். ஆ, ஆ, அவ்வளோதாங்க. ஆ. அதுக்கப்புறம் அது சரியாயிடும். அந்த வலி வந்து கண்டிப்பாக இருக்காது. ம். அதனால பயப்பட வேண்டியதில்ல. பின்னாடி வலி வந்துரும்னு பயப்பட வேண்டியதில்ல. வேண்டியதில்ல. இதுல இப்போ முதல்தண்டுல போடுறதுனால வேற எந்த பிரச்சனையும் வராது. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது ஒரு அட்வான்டேஜ் தான். அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் மறந்து மரத்து போயிடும். போறதுக்கா அந்த ஆ குடுக்குற மெடிசினோட எஃபெக்ட் போன உடனே இந்த எஃபெக்ட் எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுங்க. நார்மல் ஆயிடும். ஸோ ஆ. அதனால பெரிய ஒரு பிரச்சனை எதுவும் இருக்காது. அந்த ம். போட்டிருக்கிற டைம்ல பிரச்சனை ஆகலாம். உங்கள்ட்ட அப்படி இருக்கலாம். லேடீஸ் கேட்டிருக்காங்களா? இது போல இது ஏன்? அது நெறைய பேர் கேட்கறாங்க இது. ஆ, இது முதுகு இன்ஜெக்ஷன் போடுறது வந்து ஆ, ஏன் முதுகுல போடுறதுனால வலி வரும்? ஆ, பின்னாடி வந்து லைஃப் லாங் வலி வரும்னு சொல்றாங்க. ஆ. அது யார் சொல்றாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாங்க, ஃபிரெண்ட்ஸ் சொன்னாங்க, ரிலேட்டிவ் சொன்னாங்க அப்படிம்பாங்க. ஆ, அப்படி பட் டாக்டர் சொல்றத வந்து நம்பிக்கிறதுக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து டாக்டர் சொல்றத விட மத்தவங்க சொல்றத வந்து டேக் இட். ஏன்னா அவங்கலாம் அவங்களுக்கு போட்டது இந்த மாரி வலி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்கன்னா, வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் அவங்களுக்கு. ஸோ அந்த மாரி வலி வரதுக்கு சான்ஸ் இல்ல. கண்டிப்பா இந்த இது வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ம். தேவையா இருக்கும்போது போட்டுக்கலாம். அதனால ஒண்ணும் பின்னாடி எதுவும் தொந்தரவு இருக்காதுங்க. இது இப்போ நீங்க அதுல ஸ்பைன்ல போற ஒரு இது ஒண்ணு இருக்கு. ஆமா. அதே போல ஜெனரல் அனஸ்தீசியா 2 வகையா நீங்க சொல்றீங்க. ஆமா. இப்ப சப்போஸ் வந்து இது போல ஜெனரல் அனஸ்தீசியாவும் நீங்க இதுக்கு குடுப்பீங்களா? குடுக்கலாங்க. அதாவது குடுக்குறீங்க. பேஷண்ட்ஸ்க்கு தகுந்த மாரி ஆப்பரேஷன் இல்ல இது நான் கேக்குறது இந்த சிசேரியன் சிசேரியனுக்காக தான். சிசேரியனுக்கு தேவையா இருந்ததுன்னா, நம்ம வந்து ஜெனரல் அனஸ்தீசியா தான் குடுக்கலாம். அதனால ஒண்ணும் இல்லைங்க. ஏன் நம்ம அது வந்து இந்த மாரி ஸ்பைனல் போறோம் அப்டின்னா, நம்ம குடுக்குற ட்ரக்ஸ் வந்து மதருடைய அந்த பிளசென்டா மூலமா பேபிக்கும் போலாம். அது அப்ப வந்து ஜெனரல் அனஸ்தீசியா ஜெனரல் அனஸ்தீசியா குடுக்கும்போது அந்த மெடிசின்ஸ் எல்லாமே பேபிக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓ! அதனால இந்த டெலிவரி டைம் வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா வச்சுக்கணும். ஆ. ஏன்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் போய் பேபி ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம டெலிவரி பண்ணிட்டோம்னா, பேபி டெலிவரி பண்ணிட்டா பெட்டர். ம். ஸோ அதனால அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம ரீஜனல் ஸ்பைனல் அப்படின்னு போய்க்கிறாங்க. ம். இது பட் எந்த டெக்னிக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதனால ஒண்ணும் ம். தப்பு ஒண்ணும் இல்லைங்க. கேன் ம். யூஸ் இட் போத். ஓகே. நீங்க அதான் அ ஜ ஜெனரல் அனஸ்தீசியா குடுத்தா பேபிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு அது இருக்கு. ரொம்ப ஆமாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட். அதனால லேடீஸ் வந்து இது போல சிசேரியன் கேசஸ்ல அவங்க டாக்டர் சொல்றத அவங்க எடுத்துக்கிறது தான் நல்லது. ஆமாங்க. இல்லையா? எந்த சர்ஜரியா இருந்தாலுமேங்க, ஆ. உங்களுடைய கன்சர்ன் என்ன? என்ன ப்ராப்ளம்? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கங்கிறத டாக்டரோட ஃப்ரீயா கன்சல்ட் பண்ணணும். ம். டிஸ்கஸ் பண்ணிட்டு, அனஸ்தெடிஸ்டும் நீங்களும் இல்ல சர்ஜனும் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு, அனஸ்தெடிஸ்ட் வந்து என்ன ஃபீல் பண்றாரு? ஆ. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன சர்ஜரி, அவங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, எது அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு டிசைட் பண்றாரோ, தட் வில் பி பெட்டர். ம். இவங்க வந்து ஏதாவது ஆன்சியஸா இருக்காங்க, பேஷண்ட் வந்து நான் கான்சியஸா இருக்கேன் சர்ஜரி அப்போ, அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாங்கன்னா, அதுக்கு தகுந்து அவங்க வந்து ம். தூங்குறதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் குடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பயப்பட வேண்டியதில்ல. ஸோ பேஷண்ட்ஸ் தான் என்ன சொல்லலாம்னா, அவங்க என்னென்ன ஃபீல் பண்றாங்க? ம்.
எனக்கு வந்து இந்த மாதிரி பயமா இருக்கும். நான் வந்து முழிச்சுட்டே இருக்கக்கூடாது. சர்ஜரி பண்ணும்போது கான்ஷியஸாவே இருக்கக்கூடாது. நான் தூங்கிரணும். எனக்கு ஒண்ணுமே தெரியக்கூடாது அப்படின்லாம் நினைப்பாங்க. பட் ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. அனஸ்தீசியாங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் கிவிங் இன்ஜெக்ஷன் ஒன்லி அனஸ்தீசியா மட்டும் கொடுக்கறது இல்லைங்க. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால அனஸ்தெடிஸ்ட் தான் பெஸ்ட் பர்சன் டு டிசைட். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன டெக்னிக் பெஸ்ட்டுங்கிறத டிசைட் பண்றது அவர் அனஸ்தெடிஸ்ட் தான் முடியும்.